முருகனுக்கு மொத்தம் 3 வாகனங்கள் சொல்லப்படுது. அதாவது யானை, ஆடு, மயில். கைலாயத்துக்கு போனோன்னா முருகன் என்ன பண்ணுறான்னா, இந்த 3 வாகனம் மேலேயும் மாறி மாறி அமக்கலம் பண்ணுறானாம். உடனே பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் கிட்ட கேட்குறாங்க, என்னப்பா இதே இந்த முருகன் இந்த மாதிரி இந்த 3 வாகனம் மேலே மாறி மாறி விளையாடுறான், அமக்கலம் பண்ணுறானே, தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது சிவபெருமான் சொல்கிறாராம், முருகன் என்னால் உருவாக்கப்பட்டவனாக இருப்பது உண்மையாக இருந்தாலும் முருகனுக்கு என்னை விட ஆற்றல் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்கிறதா இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறோமோ, எல்லா பெருமாளுக்கும் நம்ம கையை கீழே வச்சு செவிப்போம். ஆனால் முருகருக்கு மட்டும் 2 கையும் மேலே தூக்கி என்ன பண்ணுறோம், அரோகரா கோஷம் போட்டு சொல்கிறோம். ஏன்னா அந்த சுப்பிரமணியன் எப்படிப்பட்டவனானா அப்பனுக்கே பாடம் சொன்னவனா, அதனால் தலைக்கு மேலே தான் கையை தூக்கி அரோகரா கோஷம் போடுறதா சொல்கிறான். சிவன் சொல்கிறாராம், தேவி உன் குழந்தையினோட பெருமை எப்படிப்பட்டதான் அப்படின்னா, 100 கோடி வருஷம் சொன்னாலும் பத்தாது அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு தடவை பிரம்மா கைலாயத்துக்கு வந்திருக்கும்போது முருகர் கேட்குறாராம், பிரணவத்துக்கு நீ எனக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, பிரணவம்னா ஓம், அதுக்கு நீ அர்த்தம், ஏன்னா பிரம்மா தானே படைக்கிற தொழிலை பண்ணுறாரு. அவர்கிட்ட கேட்கும்போது பிரம்மா என்ன சொல்கிறாராம், எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லி முருகர் என்ன பண்ணுறாராம், பிரம்மாவை தூக்கி சிறையில் போட்டுடுறாராம். சிறையில் போடும்போது என்ன ஆகுது, படைக்கும் தொழிலே நின்று போய்டுறது. இறப்பவர்கள் மட்டும் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அந்த பேலன்சிங் இன் இக்கானமி வரமாட்டேங்குது. அதனால முருகர் என்ன பண்ணாராம், படைக்கிறது இல்லையா, காக்கிறது அழிக்கிற முத்தொழிலையுமே என்ன பண்ணாராம், முருகரே பார்த்தாராம். ஆனால் பிரம்மாவை சிறையிலேருந்து வெளியே எடுக்கணுமே, அதனால் என்ன பண்ணுறாங்க, நந்தி பகவானை கந்தலோகம் அனுப்புகிறாங்க. கந்தலோகத்தில் முருகன் இருக்கான், அங்கே தான் சிறை வச்சுருக்காங்க பிரம்மாவை. நந்தி கேட்குறாரு, இந்த மாதிரி பிரம்மாவை விட்டுருங்க, ரொம்ப நாளாக ஒரு சிறையில் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது முருகன் சொல்கிறான்னா, ஒரு பிரணவத்துக்கே அர்த்தம் தெரியாதவங்கள நீங்கள் எப்படி ஒரு படைக்கும் தொழிலை அவங்கக்கிட்ட கொடுப்பீங்க, அதனால் நான் அவரை அனுப்ப மாட்டேன்னு சொல்லி நந்தியை திருப்பி அனுப்பிட்டாங்க. அப்புறம் திருப்பி என்ன பண்ணுறாங்களாம், அங்கேருந்து நந்தி போய் சொல்கிறாரு சிவன்கிட்ட இந்த மாதிரி அனுப்ப மாட்டேன்னு சொல்லும்போது, சரின்னு சொல்லி சிவன், அப்புறம் பார்வதி, நந்தி, விஷ்ணுன்னு சொல்லி எல்லா தேவர்களும் வராங்களாம் கந்தலோகத்தில் முருகனை பார்க்க. சிவன் முருகனை மடியில் உட்கார வச்சுன்னு சொல்கிறாரப்பா அவனை அமுச்சிடு அப்படின்னு சொல்லும்போது, முடியாதுன்னு முருகன் சொல்லும்போது, அப்போ சிவன் கேட்குறாரா, உனக்கு பிரணவத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, தெரியாமல் நான் சிறை வச்சிருப்பேன்னு சொல்லி முருகர் வடக்கு பக்கமாகவும் சிவன் கிழக்கு பக்கமாகவும் நின்று சிவனோட காதில் முருகன் பிரணவத்துக்கு விளக்கம் சொல்கிறதா கதை.